மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ஆண்டுக்கு இருமுறை நடத்தும் வரைவு விதிமுறைகளுக்கு சிபிஎஸ்இ ஒப்புதல் கொடுத்துள்ளது. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தலைமையில் சிபிஎஸ்இ, என்சிஆர்டி, நவோதயா பள்ளிகள் மற்றும் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் இணைந்து ஆலோசனை நடத்தின. அதில் 10ஆம் வகுப்புக்கு ஒரு பொதுத் தேர்வுக்கு பதிலாக 2 முறை பொதுத் தேர்வுகளை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான வரைவு அறிக்கைக்கு சிபிஎஸ்இ ஒப்புதல் கொடுத்துள்ளது. இதுகுறித்து மார்ச் 9ஆம் தேதி வரை பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறை அடுத்த கல்வியாண்டு முதல் அமலாகும். முதல் கட்டமாக பிப்ரவரி, மார்ச் மாதங்களிலும் 2ஆம் கட்டமாக மே மாதமும் பொதுத் தேர்வு நடத்தப்படும். 2 தேர்வுகளில் மாணவர்கள் எதில் அதிக மதிப்பெண் பெறுகிறார்களோ அந்த மதிப்பெண் சான்றிதழை 10ஆம் வகுப்பு சான்றிதழாக பெற்றுக்கொள்ளலாம். 2 முறை பொதுத் தேர்வுகள் நடத்தப்பட்டாலும் பருவ தேர்வுகளைப் போல பாதி பாடத்திலிருந்து கேள்விகள் இருக்காது. முழு பாடங்களில் இருந்தே கேள்விகள் கேட்கப்படும். ஆனால் இன்டர்னல் தேர்வுகளும் செய்முறை தேர்வுகளும் இப்போது நடப்பதைப் போலவே ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் நடத்தப்படும் என்று வரைவு அறிக்கையில் சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது.